பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரின் வாட்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். தேசத்தின் நன்மை சேமமருள்வார். தாசர்கள் வேண்டிடுவார். தேசத்தின் நன்மை சேமமருள்வார். தாசர்கள் வேண்டிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூடி வளம் பெருக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூடி வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் துவக்கம் வரை உன்மேல் கண்களை வைத்து நடத்தி கருத்தாய் காத்திடுவார். உன்மேல் கண்களை வைத்து நடத்தி கருத்தாய் நடத்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை. கர்த்தரில் எல்லாரும் கைகளை தட்டி கண்டடைந்தோம் கிருபை. கைகளை தட்டி கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்ராகமம் 3:14 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யாத்ராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இந்த வசனத்திலே ஆண்டவர் 2 நாமத்தை மோசேவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் மாறாதவராக இருக்கிறேன் என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஐ ஆம் தட் ஐ ஆம் சொல்லிட்டு அடுத்த இன்னொரு நாமத்தை சொல்றாரு. இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. the God of today. இருக்கிறேன் என்பவர் இருந்தவர் அல்ல, இருக்க போகிறவர் அல்ல, இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார்னு போய் சொல்லு போ அப்படின்னு அன்னைக்கு கலங்கி நின்ற மோசேவை பார்த்து, நான் எப்படி போவேன், எப்படி கடந்து போவேன், எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் அந்த எகிப்தில் போய் நான் பார்வோனை பார்ப்பேன், எந்த வச்சுக்கிட்டு நான் இஸ்ரவேலில் பார்ப்பேன். ஒரு பக்கம் இஸ்ரவேல் புத்திரரும் என் மேலே கோபமாக இருக்கிறாங்க, ஒரு பக்கம் எகிப்தும் என் மேலே கோபமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எங்கே போய் யாரப்போ பார்ப்பேன்? ஆண்டவர் சொன்னார், நீயா போனதானப்பா பிரச்சனை, இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார்னு போய் சொல்லு. அந்த தேவன் தான் இன்னைக்கும் இந்த கால வேளையில, இந்த 2024 இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் அப்படி நிற்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர் இந்த 2024க்குள்ள உங்களை அனுப்பி இருக்கிறார். கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. குழம்பி போய் இருந்தான். சோத்தரிக்கிறோம், நான் எப்படி போடுறது, என்ன செய்யறது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார்னு போய் சொல்லு. சோத்திரம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஆண்டு இம்மானுவேலரின் ஆண்டு அப்படின்னு போட்டிருக்கோம். இம்மானுவேலர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மோடு இருந்தார் என்பதல்ல. என்ன செய்தார்? என்ன அர்த்தம்? என்னோடு இருக்கிறார். பிரசன்ட் டென்ஸ். அதான் இம்மானுவேல். கர்த்தர் இந்த ஆண்டுக்குரிய கிருபையோடு இந்த ஆண்டு உன்னை நடத்தும்படி, இந்த சூழ்நிலையில் உன்னை நடத்தும்படி கர்த்தர் இந்த நாமத்தோடு உன்னோடு நிற்கிறார், பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே இருந்தேனே அதுபோல நான் உன்னை நடத்துவேன்ல, இருக்கிறார். சோத்திரம். போன ஆண்டு உங்களை ஒரு மாதிரி நடத்தியிருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டு இருக்கிறேன் என்பவர் உங்களை நடத்த போகிறார். கைகளை நல்லா உற்சாகமா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த 3வது வசனத்தில் இந்த இடத்துல இதை பேசிட்டு இப்போ சொல்றாரு, யாத்திராகமம் 4:12 சொல்றாரு, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதான் உனக்கு போதிப்பேன். இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புனார்னு போய் சொல்லுன்னு ஆண்டவர் நாமத்தை கொடுத்துட்டு, வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு, இப்போ மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்துட்டேன்ல, இருக்கிறேன் என்பவர் உன்னோடு கூட இருப்பேன்னு நான் சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டு அவர் சொல்றாரு 4:12, ஆதலால் நீ போ, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு என்ன செய்வேன்? போதிப்பேன். இந்த புதிய ஆண்டிலே ஆதலால் நீ போ என்பதே இந்த புதிய ஆண்டில் தேவன் நமக்கு இடுகிற கட்டளையா இருக்கிறது. ஆதலால் நீ போ. உன் வீட்டுக்காரர் இருக்கிறாரு அதனால போ, உன் மனைவி இருக்குது அதனால போ, சம்பாத்தியம் இருக்குது அதனால போ, வருமானம் இருக்குது அதனால போ, அவங்க பார்த்துக்குவாங்க அதனால போ அப்படின்னு கர்த்தர் நம்மளை அனுப்பல. இருக்கிறேன் என்பவர் தம்முடைய நாமத்தை நமக்கு வாக்குத்தத்தமா சொல்லி இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, இதை வச்சுக்கிட்டு நீ போ. கையை தட்டுங்க, ஸ்தோத்திரம் சொல்லி கைகளை தட்டுங்க. ஆதலால் நீ போ. தமிழ் பைபிள் ஆதலால் நீ போன்னு இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் இன்னும் ஷார்ப்பா இருக்குது, ஆதலால் இப்பொழுதே போ, இப்பவே போ. டுடே, நாளைக்கு செய்யலான்னு இருக்கிறேன், அடுத்த நாள் செய்யலான்னு இருக்கிறேன். இல்லை பிரதர், இன்னைக்கே ஆரம்பிங்க, இன்னைக்கே போங்க, இன்னைக்கே அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இருந்தவர் அல்ல, இருக்க போகிறவர் அல்ல, இருக்கிறேன் என்பவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை 100க்கு 100 நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஆமா பாஸ்டர், இருக்கிறேன் என்ற நாமம் உள்ள கர்த்தர் என் கையை பிடிச்சிருக்கிறாரு நம்புறேன்னு சொல்றவங்க நல்ல ஒரு நிமிடம் நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையை பேசி நல்ல கையை தான் தட்டுங்களேன். பால்கனியில் இருக்கிறவங்க, இருக்கிறேன் என்பவர், இருக்கிறேன் என்பவர், ரிபா தாரா ஷகமந்தனல ரபா, கைகளை நல்லா தட்டி அப்படியே கொஞ்ச நேரம் தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிறேன் என்பவர், இருக்கிறேன் என்பவர், the God of today, the God of today, இருக்கிறேன் என்பவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் ஆதலால் நான் போவேன், நான் ஜெயிப்பேன், நான் முன்னேறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருஷ தொடக்க வாரத்தில் இருந்தே அந்த முன்னேற்ற பாதையில் நான் செல்வேன் என்பதில் நீங்கள் உறுதி எடுக்கணும். சும்மா போன ஆண்டோடைய காரியங்களை சோத்தரிக்கிறோம், பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஃபெயிலியரையும் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு என்ன பண்ண போறேன்னு அதெல்லாம் அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு கர்த்தர் புது ஆண்டு தந்திருக்கிறார். சோத்திரம். இருக்கிறேன் என்பவர் சோத்திரம் என்னோடு கூட இருக்கிறார். அதனால் சோத்திரம் நான் முன்னேற போகிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தையை வச்சுட்டு சும்மா ஏன் முடங்கி கிடக்கிற, ஆதலால் நீ என்ன செய்ய போ. இந்த வாக்கு தத்தத்தை வாங்கி வச்சுக்கிட்டே, இந்த நாமத்தை வாங்கி வச்சுக்கிட்டே, மோசே அப்பையும் போகிறது கொஞ்சம் ஜக்கு அந்த சோத்தரிக்கிறோம், கொஞ்சம் ஜர்க்கு அடிக்கிறான். அப்போ கூட ஆண்டவரோட போராடுறான். எப்படி ஆண்டவரே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதே, நீங்கள் சொல்கிறீங்க தான், ஆனாலும் ஸ்டெப்பு வைக்க முடியலையே அப்படின்னு அவன் தயங்கி இருந்தபோது கர்த்தர் சொன்னார், ஆதலால் நீ போ, ஆதலால் நீ போ. இந்த புதிய ஆண்டிலே எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்ற இந்த ஆண்டு நீங்கள் போகணும். இந்த ஆண்டு ஜெபிப்பேன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களே,
இந்த ஆண்டு அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணுவேன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்கள? இந்த ஆண்டு நானும் கர்த்தரும் ஒரு பர்சனல் ப்ரேயர், நான் ஆண்டவரோடு கூட இந்த ஆண்டு நான் பண்ணுவேன் நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்கள? இந்த ஆண்டு வேதத்தை நான் வாசித்து முடிப்பேன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்கள? இந்த ஆண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியே தீர்வேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்கள? இந்த ஆண்டு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்கள? இந்த ஆண்டு கர்த்தருக்கு பிரயோஜனமா சில காரியத்தை நான் செய்வேன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்கள? அந்த தீர்மானங்களை நிறைவேற்றும்படி, அந்த தீர்மானங்களை நீங்கள் நடத்தி காண்பிக்கும்படி கர்த்தர் சொல்றார், ஆதலால் நீ போ. அல்லேலூயா. சும்மா முடக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துற கூட சோத்திரம். ஆதலால் நீ போ, நீ போ, நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இவைகளில் கண்ணும் கருத்துமாய் நீங்கள் இருக்கணும். இந்த பாருங்க, 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயரு தோத்திரம். அப்படியே ரொம்ப ஃபயராக இருந்திருக்கலாம், வாஞ்சையாக இருக்கலாம் உங்களுடைய ஆத்மா வந்து. ஏன்னா தொடர்ந்து 3 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் போது உங்களுக்கு சோத்திரம் அந்த சூடு இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இடையிலே என்ன இந்த ஆண்டு என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், எத்தனை போராட்டங்கள் எனக்கு வந்தாலும் சரிதான், எத்தனை இன்னல்கள் எனக்கு வந்தாலும் சரிதான், அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர் என் கூட இருக்கிறபடினால் நான் சோர்ந்து போகாமல் பின்வாங்காமல் நான் முன்னேறுவேன். அல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை இடைஞ்சல்கள் எனக்கு வந்தாலும், வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு நான் முன்னாக இந்த ஆண்டு போவேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அத்தரம் ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். பைபிள் சொல்லுது, ஆதலால் நீ போ. நீங்கள் தமிழ் படிச்சிருப்பீங்க, தமிழில் இலக்கண பகுதியெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த ஏவல் வினைமுற்று சொல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆதலால் நீ போ என்று சொல்வது அந்த ஏவல் வினைமுற்று சொல் அப்படின்னு அதுக்கு ஒரு இலக்கணத்தில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க. தோத்திரம். போ, போங்கள் அப்படின்னா அது ஒரு உன்னை முன்னேற்றுகிற ஒரு வார்த்தை. அது ஆழமாக போ, உயரமாக போ, தூரமாக போ. அல்லேலூயா. சோத்திரம். நீ எந்த லக்கை அடையணுமோ அந்த இடத்துக்கு போ, இடையில எங்கேயும் நிற்காத, போ. நான் சொல்கிறேன் போ. இந்த 2024 சாத்தான் உன்னை பின்னாடி இழுக்க பார்க்கலாம். சோத்திரம். பிசாசு உன்னை முன்னேறாமல் தடுக்க பார்க்கலாம். அவன் வார்த்தையை தும்மா தூக்கி குப்பையில் போடுங்க. இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர் உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறாரு, போ. கையை தட்டுங்க, போ, முன்னாடி போ, போ, பயப்படாம. ஹல்லேலூயா. எப்படி போகணும், ஏன் போகணும், எங்கே போகணும் என்கிற எல்லா வினாக்களுக்கும் விடையாகத்தான் இந்த செய்தியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நான் பேச போகிறேன். தோத்திரம். ஒரு தொடர் செய்தியாக தான் கடந்த சில வருஷங்களாக ஆண்டவர் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கிறார். தோத்திரம். அவனுடைய கிருபையில், இரக்கத்தில், அந்த போதக அபிஷேகம் தேவன் கிருபையாக என் மேலே வைத்திருக்கிறதுனால ஒரு வசனத்தை எடுத்தோம், அந்த வசனத்தின் ஆழத்தில் கர்த்தர் நடத்துகிறார் என்ன. சோத்திரம். அதனால தான் நான் அதையே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். தோத்திரம். ஒரே பாயிண்ட்டு தான், ஆனால் வித்தியாசமான விளக்கங்களில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அது சொல்கிறார், போ அப்படின்னு மோசேகிட்ட சொல்கிறார். எங்கெல்லாம் போக சொன்னார்? நம்பர் 1, முதல் குறிப்பு யாத்திராகமம் 6:11. அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு எங்கே போக சொல்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 6:11. நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு என்றார். போ. அடே அப்பா,
ஒரு பெரிய பார்வோன்கிட்ட போ அப்படின்றார். அப்போ முதல் குறிப்பு, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது எகிப்தின் ராஜாட்டெல்லாம் போகிறதும் பேசுறதும் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் மோசேவுக்கு என்ன நாமத்தை சொல்லியிருக்கிறாரு? இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார்னு போய் சொல்லு. அது பார்வோனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், ஆனால் உன்னை அனுப்புறது நான் தானே. இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புகிறார். அந்த நாமத்தை வச்சுட்டு நீ போய் பார்வோன்ட்ட போ. ஆரம்பத்தில் கூட அவர் சொல்றாரு, யாத்திராகமம் 3:10 கூட சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார்னு போட்டிருக்கு. வா மோசே, உன்னை பார்வோன்ட்ட நான் அனுப்புறேன் வா போன்னு சொன்னவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருங்க? வா அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் உன் கூட வரேன்னு அர்த்தம். வானா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வாப்பான்னா என்ன அர்த்தம்? நானும் உன் கூட வரேன்னு அர்த்தம். ஒரு பக்கம் போன்னு சொல்றாரு, போன்னு சொல்ற அந்த வார்த்தைக்குள்ள நானும் உன் கூட சேர்ந்து வரேன்றார். நான் உன்னை மட்டும் அனுப்பிட்டு நான் இங்கே நின்று வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல. இன்னைக்கு இந்த 2024 உங்களை மட்டும் அனுப்பிட்டு அவர் எங்கேயும் நிற்கலங்க, உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே உங்கள் கூட தான் வராரு. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. யாத்திராகமம் 3:11 சொல்றாரு, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் ஏமாத்துறோம், நான் எப்படி போறது? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் எப்படி? எனக்கு மண்டை குழம்புது, தலை சுத்துது, என்ன விட்டுருங்கன்ற மாதிரி அவனுடைய வேர்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஒரு பக்கம் இஸ்ரவேல் புத்திரரும் மோசே மேலே ரொம்ப காண்டா இருக்கிறாங்க. தோத்திரம், இவன் தான் சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தானான்ற கதையா ஒரு எகிப்தியனை கொண்டுவிட்டு எகிப்தியன் இன்னும் நம்ம மேலே விரோதம் கொள்ளும்படி இந்த மோசே தான் ஏதோ பண்ணிட்டான்னு மோசே மேலே அவங்க காண்டாகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எகிப்தியனே ஒருத்தவன் கொண்டுட்டான், இந்த மோசே திரும்பி வரட்டும் பார்த்துக்கோன்னு எகிப்தியர்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. 2 இடத்துலையும் அவனுக்கு ஆதரவு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த 2 இடத்துக்கு நான் உன்னை அனுப்புறேன்றாரு. சில நேரம் ஆண்டவர் நடக்க முடியாது என்று நாம் சிந்திக்கிற ஒரு இடத்துல நான் நடத்துவேன்னு சொல்றவர் தான் கர்த்தர். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. என்னால முடியாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ இந்த ஆண்டு இதெல்லாம் என்னால முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிறவரை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். சாத்தியம் இல்லாததை, நடக்க முடியாததை உங்களுக்குள்ள நடத்தி காட்டுகிறவரை நான் பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கி கொள்ளும் பொருட்டு எகிப்தின் அரசனாகிய பார்வோனிடத்துக்கு போகும்படி மோசேயை நோக்கி தேவன் கட்டளையிடுகிறத பார்க்கிறோம். இஸ்ரவேல் எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த எத்தனையோ பேருக்கு அந்த கட்டளை கொடுக்கப்படல, மோசே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோத்திரம். இந்த பாண்டிச்சேரியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் இந்த வாக்குத்தத்தம் உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ஒரு மோசேயின் கையில கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் கைகளை தட்டி ஒவ்வொருவருக்கும், வாலிப தம்பி உனக்கு, வாலிப தங்கச்சி உனக்கு, பிரதர் உனக்கு, பால்கடியில் இருக்கிற பிரதர் சிஸ்டர் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பார்வோன் என்பது எகிப்தின் ராஜாக்களுக்கு வைக்கிற பட்ட பெயர். பார்வோன் என்பது அந்த ராஜாவுடைய ஒரிஜினல் பெயர் கிடையாது. எகிப்தில் ஒருவன் ராஜாவாகிறானால் அவனுக்கு என்ன பேருங்க? பார்வோன். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் சோத்திரிக்கிறோம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அப்போது இருந்த ராஜாவினுடைய பெயர் ராம்சேஸ் அப்படின்னு சொல்றாங்க. தோத்திரிக்கிறோம் பைபிள் ஸ்காலர் என்ன சொல்றாங்க? ராம்சேஸ். அவருடைய ஒரிஜினல் பெயர் ராம்சேஸ். ஆனால் அவருடைய பட்ட பெயர் என்னதுங்க? பார்வோன். பார்வோன் என்ற வார்த்தைக்கு பெரியவன் என்று அர்த்தம். பிபிலிக்கல்ல அது அர்த்தம், இந்த பட்ட பெயர். ஆனால் பார்வோன் இருக்கு, அது சோத்திரிக்கிறோம் எகிப்தின் மன்னர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு பட்ட பெயர். அவங்களுக்கு ஒரிஜினல் பெயர் ஒன்று இருக்கும். ஆனால் ஜனங்கள் பேசும்போது பார்வோன் மன்னனுக்கு வணக்கம் தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது. அப்போ பார்வோன் என்ன அர்த்தம்? பெரியவரே, நீங்கள் தான் எங்களுக்கு பெரியவர், நீங்கள் பார்த்து தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முழு எகிப்தும் சோத்திரிக்கிற அந்த ராஜாவை என்னென்னு கூப்பிடுறாங்க? பெரியவர். பார்வோன்னா என்ன அர்த்தங்க? பெரியவர் அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திர எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு
ஒருவேளை பார்வோன் பெரியவர் என்று அறியப்படலாம், ஆனால் இஸ்ரவேலுக்குள் இருந்த தேவன் அவனிலும் பெரியவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, அவனிலும் பெரியவர். ஆமென். அதுதான் 1 யோவான் 4:4 சொல்லுது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். பிசாசு இன்னைக்கு தன்னை பெரியவனா காட்டுறான். பார்வோன் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான். பார்வோன் இந்த உலகத்தின் அதிபதிகளுக்கு அடையாளமா இருக்கிறான். அவன் தன்னை என்னென்ன சொல்றான்? பெரியவன். என்னை இல்லாம இந்த ஜனங்களை என் கையிலேருந்து யாரும் விடுவிக்க முடியவே முடியாது. என் கையில் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த ஜனத்தை உங்களால் விடுவிக்க முடியவே முடியாது. இவர்கள் எல்லாரும் என் கையில் இருக்கிறாங்க, என் கையிலேருந்து ஒரு இஞ்ச கூட நவுத்த முடியாது என்று தன்னுடைய பலத்தை பராக்கிரமத்தை நம்பி ஆணவத்தோடு நடக்கிறவன் பார்வோன். இன்றைக்கும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அந்த மனநிலையோடு கூட தான் இருக்கிறான். என்னால் எல்லாம் முடியும், நான் எவனையும் கவுக்க முடியும், எவனை இழுக்க முடியும் அப்படி என்கிற மமதையோடு தான் இன்னைக்கும் பூமியில சுத்தி உலாவி வரான். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உலகத்துல எவன் பெரியவன் சொல்றானோ அவனை விட நான் உன் தேவனாகிய கர்த்தர். நல்ல கைகளை தட்டி அவர் பெரியவர், பெரியவர், கர்த்தர் பெரியவர். எகிப்தின் பார்வோனின் ராஜாவை விட இயேசு கிறிஸ்து பல கோடி பல கோடி பல கோடி பல கோடி மடங்கு பெரியவர் என்று நம்புறவங்க சப்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சாலமோனிலும் பெரியவர், இவர் தேவாலயத்திலும் பெரியவர், இவர் யோனாவிலும் பெரியவர், இவர் ஓய்வு நாளை பார்க்கிலும் பெரியவர், சாத்தானை விட பெரியவர், பார்வோனை விட பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை பார்க்கிலும் நான் சேவிக்கிற, நான் பிரசங்கம் பண்ணுகிற இந்த ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, சொல்லுங்க, இயேசு பெரியவரே, சத்தமா, இயேசு பெரியவரே, நேற்றும் இன்றும் தேவைக்கின்ற இயேசு பெரியவரே, நேற்றும் இன்றும் தேவைக்கின்ற இயேசு பெரியவரே. பெரியவர் எனக்குள்ளே, சத்தமா, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, நல்ல கையில பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரிய மறுபடியும் பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் இருக்கிறார், பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, சொல்லுங்க, இயேசு பெரியவரே, ஓ இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, நேற்றும் இன்றும் தேவைக்கின்ற இயேசு பெரியவரே, நேற்றும் இன்றும் தேவைக்கின்ற இயேசு பெரியவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சொல்றான், மோசே நான் ஏமாத்துறோம், அவனுக்கு முன்னாடி நான்லாம் ஒரு ஆளா அப்படிலாம் சொன்ன தோத்துரிக்கிறோம். மோசே பார்த்து சொல்லாரு, இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புனார்னு போய் சொல்லு. நீ சின்னவனா இருக்கலாம், ஆனால் பெரியவர் நான் உனக்குள்ள இருக்கிறேன், ஆதலால் நீ போ. மோசே போய் அந்த எகிப்தில் ஊழியம் செய்தான். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது மோசேயை பற்றி? யாத்திராகமம் 11:3 சொல்லுது, மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோருடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனா இருந்தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கையை தட்டி. பெரியவனா இருந்தான். இதுக்கு முன்னாடி 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இந்த மோசே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? நான் ஏமாத்திரம், ஐ ஆம் ஒர்த்லெஸ், நான் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த வாக்குத்தத்தம் உள்ள கிரியை செய்ய மோசே போய் நின்னா, ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அவன் எப்படி தெரியுறான்? பெரியவனா காட்டுறார் ஆண்டவர். அவனை பார்த்து எல்லாம் ஒதுங்குறான், ஜர்க்கு வாங்குறான், பார்வோன் ஒதுங்குறான்.
அங்க இருக்கிற அதிபதிகள் என்ன செய்றாங்க? ஒதுங்குறாங்க. அங்க இருக்கிற மந்திரவாதிகள் ஒதுங்குறாங்க. அங்க இருக்கிற பெரிய பெரிய, ஏன்னா எகிப்து அன்றைக்கு உலகத்துக்கே நவநாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது. கட்டடக்கலைகள் எல்லாம் அங்கிருந்து தான் வந்ததுன்னு சொல்றாங்க. சோத்திரிக்கிறோம். ஒரு ஃபேஷனேட்டான ஒரு வேர்ல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களே அந்த எகிப்தியர்கள் தான். சோத்திரம். அந்த எகிப்து ஜனங்களுடைய எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக யார் பெரியவனா தெரிறாங்க? காரணம், இருக்கிறேன் என்பவர். கைகளை தட்டுங்க. இருக்கிறேன் என்பவர், அந்த நாமத்தை உடைய கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அந்த நாமத்தை வைக்காம நீங்க எங்க போய் நின்னாலும் நீங்க குட்டியால தான் இருப்பீங்க, சின்னால தான் இருப்பீங்க. ஆனா இந்த நாமத்தை நீங்க சொல்ல சொல்ல, இந்த நாமத்தை நீ அறிக்கை பண்ண, இருக்கிறேன் என்பவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல சொல்ல, இந்த ஆண்டு நீங்களும் நானும் பார்வோனுடைய பார்வையில சாத்தானை விட பெரியவர்கள். சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே பெரியவர்களாகிய நாம கட்டளையிட்டா சிறியவனாகிய குட்டி பிசாசு ஓடுவானா ஓட மாட்டானா? ஓடவே தீர். நாம என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் சின்ன ஆளுதான், ஆனா இருக்கிறேன் என்ற நாமமுடைய பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால சாத்தானை பார்க்கல கர்த்தரை பெரியவனா வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தின் அதிபதிகளை பார்க்கல கர்த்தர் பெரியவரா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பிசாசுக்கு பல நாமங்கள் இருக்கலாம், ஆனா எல்லா நாமத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான் வரும். நோ நத்திங், ஒன்றுமில்லாதவன் அவன். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைக்கு முன்பாக இப்பிரபஞ்சத்தின் பிசாசு ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இவ பார்வோன்டான பிறகு இந்த பார்வோன் யாருன்னா ஒரு குறிப்பு சொல்ல போற. பார்வோன் தந்திரம் உள்ளவன். கவனிக்கணும். தந்திரம் உள்ளவன். உங்க தந்திரத்துல உங்களுக்கு கீழே விழுத்த பார்ப்பான். எப்பவுமே பிசாசு உங்களை டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டான். ஆங்கிலம் படித்த உங்களுக்கு தெரியும், கிராமரில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்னு ஒன்று இருக்குது, இன்டைரக்ட் ஸ்பீச்னு ஒன்று இருக்குது அப்படின்னு படிப்போம் இல்லையா? நேரடியாக பேசுகிறது ஒன்று, இன்னொன்று மறைமுகமாக அப்படி சொல்கிறது. பிசாசு எப்போதும் டைரக்டாக அட்டாக் பண்ண மாட்டான். அவன் எப்படி அட்டாக் பண்ணுவான்? இன்டைரக்டாக. அதான் தந்திரம், டிசீவிங் ஸ்பிரிட். பார்வோன்னாலே தந்திரம் தான். யாத்திராகமம் 1:10 பார்வோன் சொல்றான், நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அந்த உபாயம் என்கிற அந்த வார்த்தைக்கு தந்திரம்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று பண்ணணும்யா, இந்த ஜனங்களை எப்படியாவது கெடுத்து போடணும். இந்த இயேசுநாதர் யெகோவா யெகோவா ஆண்டவர்னு சொல்ற அந்த கூட்டத்தை ஒரு மாதிரி ஆக்கணும்யா. யோசேப்பு அறியாத ஒரு ராஜா ஒருத்தவன் தோன்றினான். அவன் பேர் தான் ராம்சேஸ். பார்வோன். அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா கூட யோசேப்பு மூலமாக கர்த்தர் தேசத்தை பாதுகாத்ததுனால அவனுக்கு ஆண்டவர் மேலேயும் யோசேப்பின் மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்த தோத்திரம் ஒரு ராஜா, யோசேப்பு அறியாத ஒரு ராஜா. இந்தியாவில் கூட பாருங்க, ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு ஆட்சியும் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சி என்ன ஆச்சுங்க? கிறிஸ்தவர்களை ஆப்போசிட் பண்ணணும், அவரை நொறுக்கிடணும். கிறிஸ்தவனே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடாது, சுவிசேஷமே அறிவிக்கக்கூடாது. அந்த கோயிலை திறந்தணும், இந்த கோயிலை திறந்தணும்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ வேலைகளை நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் யாருன்னா சோத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படும். ஆனால் ஆண்டவர் பர்மிட் பண்ணி வச்சுக்கிறார் நம்ம கொழுப்பு அடக்கிறதுக்கு. சில நேரம் நம்மளை கொஞ்சம் ஃப்ரீ விட்டா நாமளும் சரியாக ஜெபம் பண்ண மாட்டோம், கர்த்தரை சரியாக தேடவே மாட்டேன்றோம். ஒரு நெருக்கமும் ஒரு இடுக்கமும் வந்தால் தான் ஜெபம் இருக்கும்னு ஆண்டவர் பிளான் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று சொல்கிறேங்க, வருஷங்கள் ஆக ஆக கடுமையாக தான் சூழ்நிலைகள் இருக்குமே ஒழிய ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. ஒரு பக்கம் இயற்கை நமக்கு சாதகமாக இல்லை, இன்னொரு பக்கம் அரசாங்கம் நமக்கு சாதகமாக இல்லை. ஆனால் இது நடுவில் இருக்கிறேன் என்கிற நாமத்தை உடைய கர்த்தர் நம்ம கூட வச்சுக்கிட்டு நாம இதை ஜெயிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் பார்வோன்ட்டெல்லாம் இப்படி ஒன்று பேசுகிற மாதிரி பேசுவான், அப்படி ஒன்று கவுத்துருவான் அவன்.
அனுப்புறான் உன்னை விடுவிச்சிடறேன்னு சொல்லுவான். காரியம் ஆகிற வரைக்கும் சொல்லுவான். காரியம் ஆகிட்டவொடனே மறுபடியும் தன் இருதயத்தை என்னப்படுத்துவான், கடினப்படுத்துவான். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மோசே வந்து ஜெபம் பண்ணிவிடு, இதெல்லாம் நீங்கிட்ட உடனே உன்னை அனுப்பிடுறேன், இதெல்லாம் பண்ணிட்டவனே அனுப்பிடுறேன், இதெல்லாம் பண்ணிட்டவனே அனுப்பிடுறேன்னு சொல்கிறான். மோசேவும் ஜெபம் பண்ணுவார், அந்த பிரச்சனை நீங்கும். பைபிள் சொல்லுது காரியம் லகுவான உடனே, என்னங்க காரியம் லகுவான உடனே, பிரச்சனை முடிஞ்ச உடனே பார்வோன் மறுபடியும் அதே ஸ்டாண்டர்டில் தான் பேசுவான். அப்படின்னா என்ன ஆகும், அவன் காரியத்துக்காக காலை பிடிக்கிறான், பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஜெபிக்க சொல்கிறான். ஆனால் பிரச்சனை தீர்ந்துட்ட பிறகு அவன் வேலையை என்ன செய்கிறான், காட்டுறான். அப்போ பார்வோன் எப்படிப்பட்டவன், தந்திரமுள்ளவன். பைபிள் சொல்லுது 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை என்ன செய்தது, வஞ்சித்தது. ஆதியாகமம் 3:1 பிசாசு சோத்தரிக்கிறோம் அந்த சர்ப்பத்துக்குள்ள புகுந்து தோத்திரம் தந்திரமாக காரியம் செய்தது. சகல காட்டு மிருகங்களை பார்க்கல சர்ப்பமானது எப்படிப்பட்டதாக இருந்தது, தந்திரம். நீங்கள் பாம்பு புத்துக்குள்ளே இப்படி போகுமா, சர்றன்னு அப்படி போகுமா. நீங்கள் பாம்பு இப்படித்தான் போகுதுன்னு நம்ம கணக்கு தெரியும். ஆனால் அது போகும்போது என்ன பண்ணோம், அப்படியே தலையை அந்த புத்துக்கு வாய்க்கு அப்படியே ஓரத்தில் தலையை வச்சுட்டு இந்த வாழை மட்டும்தான் என்ன செய்யும், உள்ள அனுப்பும். நீ பாம்பு இப்படி தான் போகுது, நீ கையை விட்டுனா ஒரே கொத்தா கொத்திடும். போகிறது உனக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்படி தான் போவோம். ஆனால் அது எப்போவோ அப்படி திரும்பி ரிட்டர்ன் ஆகி இந்த வாழை மட்டும் உள்ளே இழுக்கும். அதான் பாம்பு. தந்திரம். முகத்தை எங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம், புத்துக்கு முனையிலே வச்சுன்னு இருக்கோம். நீ நினைப்ப பாம்பு இப்படித்தானே போச்சு, வாழை பிடிச்சலான்னு நினைப்பீங்க. ஆனால் பாம்பு அப்படி உள்ளே போகும்போது எப்பயோ அது உள்ளே டேன் ஆகிட்ட பிறகு தான் வாழையே உள்ள என்ன செய்யும், தள்ளும். கவனமாக இருக்கும், எவனை கொத்தலாம், எவனை கவுக்கலாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு தேசத்தில் இருக்கும்போது தப்பி பிழைக்கணும்னா கர்த்தர் சொல்லார், இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார்னு போய் சொல்லு. அந்த கர்த்தர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. கையை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, thank you Jesus. அப்போ உள்ள அனுப்புறார். பார்வோன் எகிப்தியருக்கு, பார்வோனும் எகிப்தியரும் தந்திர மந்திரம் செய்யறதுல கை தேர்ந்தவர்கள். அவர்கள் ரொம்ப கை தேர்ந்தவங்க, தந்திரம் பண்றவன். ஆனால் தேவ பிள்ளைகள் தந்திரம் மந்திரம் உள்ளவங்க இல்லை. பவுல் கூட சொல்றார் 2 கொரிந்தியர் 12:16 சொல்றாரு, சோத்திரம், நான் உபாயம் உள்ளவனாய் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனோ, அப்படியா உங்களை பிடிச்சேன் அப்படின்ற அர்த்தம் உள்ள கேள்வி அது. நிறைய சொல்கிறேன், நான் உங்களை தந்திரத்தினாலேயே உபாயம் பண்ணி நான் உங்களை பிடிக்கல, வசனத்தை சொல்லி தான் உங்களை பிடிச்சேன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறார். நான் அப்படி பிடிக்கல, நான் தந்திரம் உள்ளவன் அல்ல. அப்போ தேவ பிள்ளைகளுக்குள்ள தந்திரமும் இல்லை மந்திரமும் இல்லை. ஆனால் பிசாசு எப்படிப்பட்டவன், அவன் கூட்டமும் தந்திரமும் மந்திரமும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாடிச்சேரில் தந்திரத்துக்கு குறைவே இல்லை, மந்திரத்துக்கும் குறைவே இல்லை. சோத்திரம். யாரை கவுக்கணும், எவனுக்கு பில்லி சூனியம் பண்ணணும், எவனுக்கு ஏவல் பண்ணணும், எங்கே தாயத்தை கட்டி விடணும், எங்கே எலுமிச்சை பழத்தை ஊட்டி விடணும், எவன் குடும்பத்தை காலி பண்ணலான்னு இன்றைக்கி அது குலத்தொழிலாக குடும்ப தொழிலாகவே செய்கிறவன் இன்றைக்கி தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் அதன் நடுவில் அவர்களை விட பெரிய வல்லமை உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். ஆமென். அவனுடைய 3 தந்திரத்தை சொல்கிறேன், டைம் எனக்கு இல்லை. அவனுடைய தந்திரத்தை இன்னைக்கு 3 மட்டும் சொல்கிறேன். முதலாவது பார்வோனுடைய தந்திரம் என்னன்னா, பெருக்கத்தை தடுப்பவன். நம்பர் 1 என்னங்க, பெருக்கத்தை. இதான் பார்வோனுடைய தந்திரம். நீ பெருகவே கூடாது, உன் சம்பளம் பெருகக்கூடாது, உன் ஃபேமிலி செட்டப் பெருகக்கூடாது, உங்கள் நன்மை பெருகக்கூடாது, உங்கள் ஆசீர்வாதம் பெருகக்கூடாது. நீ குறுகி 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 கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடணும். நீ ஒன்றும் இல்லாமல் போயிடணும். நீ பெருகிறத அவன் விரும்பவே இல்லை. அந்த பார்வோன்ட்ட தான் கர்த்தர் நம்மளை அனுப்புறாரு. போ அப்படின்னா என்ன அர்த்தம், பார்வோன்ட்ட போ பேசுன்றதில்ல, அந்த பார்வோனை நீ ஜெயிச்சு வா. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த பார்வோன் கையில் சிக்கி இருக்கிற மக்களை விடுதலையாக்கி அந்த பார்வோனை தோற்கடிக்கும்படி நீ போ அப்படின்னு அனுப்புறாரு. இன்னைக்கும் அந்த தந்திர மந்திரங்களுக்குள்ளாக நிறைய பேர் சிக்கி கிடக்கிறாங்க.
நீங்களும் நான் அவளை விடுதலையாக்கி அந்த தந்திர மந்திரங்களை ஒழித்து கட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். ஆமென். யாத்திராகமம் 1:10 சோத்திரிக்கிறோம். பார்வோன் சொல்றான், அவர்கள் பெருகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அவர்கள் பெருகவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? அவங்க பெருகவே கூடாது. நோ மல்டிப்ளிகேஷன். பெருகவே கூடாது. அவங்க எப்படியாவது கீழே விழுத்தப்படணும். அதில் அவன் கண்ணா இருக்கிறான். நீ பெருகக்கூடாது, நீ பெருகக்கூடாது. நல்ல கவனிங்க, நீ பெருகக்கூடாது. ஏன் பெருகக்கூடாது? பெருகுவது என்பது எதை காட்டுது? ஒரு 3 பாயிண்ட் சொல்றதா? பெருகுவது என்பது ஆசீர்வாதம். நான் பெருகிறேன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் பெருகுவது என்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன். பெருகுவது என்பது ஆசீர்வாதம். உதாரணமாக ஆதியாகமம் 9:1 பாருங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி. பாருங்க, ஆசீர்வதித்து என்ன சொல்றாருங்க? நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. அப்போ ஆசீர்வாதம்ன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் என்ன வருதுங்க? நீங்கள் பெருகி. இந்த மாதிரி ஆசீர்வாதம் பெருகி பெருகி ஆசீர்வாதமாக இருங்கள்ன்ற நூற்றுக்கணக்கான வார்த்தையை நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து போட முடியும். உதாரணமாக சோத்திரிக்கிறோம். ஆதியாகமம் 1:28, ஏசாயா 51:2, ஆதியாகமம் 26:24, அப்போஸ்தலர் 6:1 ஆகிய வசனங்கள் எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா ஆசீர்வதித்து பெருகி, ஆசீர்வதித்து பெருகி, ஆசீர்வதித்து பெருகி என்கிற வார்த்தையை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பெருகுவது என்பது ஆசீர்வாதம் என்று இந்த வசனங்களை வாசிச்சா தெரியும். ஆதாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக்கினார், ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக்கினார், ஈசாக்கை ஆசீர்வதித்து பெருக்கினார், அப்போஸ்தலர்கள் நாட்களிலே சீஷர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அப்போ பெருகுவது என்பது ஆசீர்வாதம். அப்போ பிசாசு என்ன நினைக்கிறான்? இவன் பெருகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இவன் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாது. இவன் சிறுத்து 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 ஒன்றுமில்லாமல் என்ன செய்யணும்? போகணும் என்பது அவனுடைய திட்டம். ஆனால் கர்த்தருடைய திட்டம், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் அவன் பெருக கூடாதுன்னு நினைக்கிறான்? பெருகுவது என்பது நன்மை. எனக்கு நன்மையானது அது, பிரிவிலேஜ். ஆதியாகமம் 32:12 பாருங்க. நான் உனக்கு மெய்யாகவே நன்மையை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போலவும் மிகவும் பெருக பண்ணுவேன். அப்போ பெருகுவது என்பது என்னதுங்க? குட்னஸ், நன்மையானது. அப்போ நீ நன்மையாகவே உன் குடும்பம் இருக்கக்கூடாது, நன்மையாகவே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆமென் என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. நான் வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே போகிறேன், கவனிக்கணும். நீங்கள் வீட்டில் போய் அதெல்லாம் தியானிக்கணும். நான் பெருகிறது ஆசீர்வாதம், நான் பெருகுவது நன்மை. இன்னொரு வார்த்தை கூட பாருங்கள், யாத்திராகமம் 1:20, இது நிமித்தம் தேவன் மருத்து உச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். அப்போ நன்மையை ஆண்டவர் செஞ்சாலே ஒரு பெருக்கம் அங்கே உண்டாகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அப்போ பார்வோன் சொல்கிறான், இவங்க பெருகவே கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இவங்க நன்மை பெறக்கூடாது, இவங்க குடும்பத்தில் நன்மையான ஒன்று நடக்கவே கூடாது. ஆனால் ஆண்டவரோ உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு நன்மை நடக்கணும்னு விரும்புகிறாரு. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்காக நன்மையானவைகளை பேசணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு நன்மையானதை தரும்படி அவர் என்றாரு. அல்லேலூயா. நான் பெருகக்கூடாதுன்னு பார்வோன்னு சொல்கிறான். நான் ஏன் பெருகக்கூடாது? பெருகுவது என்பது தேவனுடைய சித்தம். 3வது விஷயம், த காட்ஸ் வில். நான் பெருகுவது என்பது தேவனுடைய சித்தம். யாத்திராகமம் 1:7 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. பெருக பண்றாரு பாருங்க. ஏங்க, எகிப்துக்குள்ள இஸ்ரவேலர்கள் ஒரு சின்ன கூட்டமாக உள்ள வந்தாங்க. வந்துட்டு அப்போ இருந்த பார்வோன் என்ன பண்ணுற, கோசோன் என்கிற ஒரு இடத்தை அவர்களை பிரித்து கொடுத்து அங்கே வெளியிலிருந்து ஒரு சின்ன கூட்டத்தை கொண்டு வந்து எகிப்தில் செட் பண்ணார்.
இப்போ அநேக வருஷம் கழித்து பார்த்தா எகிப்தியனுடைய பெருக்கத்தை பார்க்கல யாருடைய பெருக்கம் அதிகமாக இருக்குதுங்க? இருக்கிறது எகிப்து தேசம், அவன் ஊரில் இருக்கிறான். ஆனால் அவங்க ஆளை விட எங்கே பார்த்தாலும் இஸ்ரவேலர்கள் தான், எங்கே பார்த்தாலும் அல்லேலியா, எங்கே பார்த்தாலும் தோத்திரம், எங்கே பார்த்தாலும் யெகோவா என்ற நாமம், எங்கே பார்த்தாலும் இயேசுவின் பேர். இன்றைக்கும் இந்தியாவில் அதுதான் நிறைய பேருக்கு வைத்தறிச்சல். என்னடா இது, எங்கே பார்த்தாலும் ஜட்ஜாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது, எங்கே ஆன்லைனில் திருப்பினாலும் இவனுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கத்தான் போகிறானுங்க, கூட்டம் கூட்டமாக போகிறானுங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறானுங்க, கூட்டம் பெருகுது. இந்த கூட்டத்தை தடை பண்ணணும்னு இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நினைக்கிறாங்களா நினைக்கலையா? நம்ம எல்லாரும் கோவம் வருது. இவன் பெருக்கத்தை தடுக்கணும், மதமாற்ற சட்டத்தை கொண்டு வரணும். நான் சொல்கிறேன், நான் இயேசுநாதரை பற்றி சொல்கிற மாதிரி உன் கடவுளை பற்றி நீ சொல்லு. அவனுக்கு சொல்கிறதுக்கு எதை யோக்கியதை இருந்தால் தானே அவன் சொல்லுவான். அவன் யாருக்கா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண தெரியுமா? அவனுக்கு யாருக்குன்னா அழுது ஜெபிக்க தெரியுமா? அவன் பொண்டாட்டிக்கு அவன் அழ மாட்டான், அவன் புருஷனுக்கே அவன் அழ மாட்டான், அவன் பிள்ளைங்களுக்கே அவன் அழ மாட்டான், தேசத்துக்கு அவன் அழுவானா? ஆனால் தேவன் நம்மளை வேற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நீ உன் கடவுளை பற்றி சொல்லு. ஆனால் அவன் நான் சொல்கிறான், நானும் சொல்ல மாட்டேன் நீயும் சொல்லாத, பெருகக்கூடாதே. நான் சொல்கிறேன், நீ பெருகக்கூடாது, நீ சொல்கிறதுக்கு நீ யாரியா? இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள பெரிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுனால் நாங்கள் பலுகி பெருகி தேசத்தை நிரப்புவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இவன் என்ன கோலாட்டம் போட்டாலும் இந்தியா தேவ ஜனங்களால் நிறைந்திருக்கும்படி நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி இந்தியா தேவ ஜனங்களால் நிறைந்திருக்கும்படி, இந்தியா தேவனுடைய பிள்ளைகளால் நிறைந்திருக்கும்படி, அன்று எகிப்திலே தேவனுடைய பிள்ளைகளால் சோதரக எகிப்தி நிறைந்திருந்தது போல இன்றைக்கு இந்த இந்தியாவில் 140 கோடி ஜனத்தொகை உள்ள இந்த இந்தியாவில் இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர் என்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் பார்க்குறான், அப்பதான் இந்த சட்டத்தையும் அவன் போடுறான். என்னடா இது, எல்லாரும் அல்லேலூயா கூட்டமா இருக்கிறான், யாரா அவனுங்க? புதுசா வந்த ராஜா பார்க்குறான், யாரா அவனுங்க? இவங்களை ஒழிச்சு கட்டணுமே, வளர்றான்களே, பிரான்ச்சை போடுறான்களே, சர்ச்சை கட்டுறான்களே, தோத்திரம் வெள்ளப்படம் வெள்ளை கட்டிக்கின்னு போதே, பைபிளை எடுத்துன்னு போதே. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அவன் நிறைய படம் எங்கேயும் பிஸியாக இருக்குதுங்க விசுவாசிகள் இல்லை, அங்கங்கே சர்ச்சுக்கு போகிறதுக்கு. இதெல்லாம் ஒருத்தன் உளவுத்துறை என்ன செய்யுது பார்க்குது. முன்னாடி இருந்த பாண்டிச்சேரி மாதிரி இல்லையே, தோத்திரம் என்னென்னமோ ரெஸ்டோ பாரை உள்ளே கொண்டு வரோம், ஹாப்பி ஸ்ட்ரீட்டை உள்ளே கொண்டு வரோம், என்னென்னமோ கொண்டு வந்து தேசத்தை பாழாக்கும் நினைக்கிறோம். ஜெபிக்கிறவன் கூடிக்கிட்டே இருக்கிறானே. நான் சொல்கிறேன், உங்களுக்குள் இருக்கிற வல்லமையை விட எங்களுக்குள் இருக்கிற வல்லமை. கைகளை தட்டி, பால்கனியில் இருக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல்ல குறுக வைக்கணும். இப்போ அவனோட திட்டம் பார்க்குறான், தேசம் நிறைஞ்சிருக்குது. அப்போ தான் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறான் 10ஆம் வசனத்தில், இவங்க பெருகாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ணணும். என்ன பண்ணுறது? போட்டு நெருக்கடி கொடுக்குறான், டார்ச்சர் பண்ணுறான். இன்றைக்கி எப்படி இந்த மதம் மாற்ற சட்டம் ட்ரக்ஸ் இன்றைக்கி பாண்டிச்சேரிங்க கொடுக்க முடியுமாங்க? எவனா ஒருத்தன் வந்துடுவான். எங்க ட்ராக்ஸை குடிச்சு அவன் கையை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்துன்னு வாழ்ந்துருந்தான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல, உனக்கு பொழந்துடும். அப்படியே நம்ம பேசுகிறோம். நம்மன்னு உனக்கு கொடுக்குறோம், நீ படிச்சுட்டு கீசி மூஞ்சில் போட்டால் கூட நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. நான் கொடுக்குறேன், கீசி போட்டுப்போ. அவன் என்ன சொல்கிறான், மதம் மாற்றுறாங்க, மதம் மாற்றுறான். போலீஸ் ஃபோன் பண்ணு, என்ன மதம் மாற்றினா? இது ஜனநாயக நாடியா? யாரும் எதையும் என்ன செய்யலாம், பேசலாம், யாரும் எதையும் சொல்லலாம், இஷ்டம் தான் கேளு, இல்லைன்னா விட்டுட்டு போ, அதான நியாயம். உடனே மதம் மாற்றுறாங்க, ஒரே மதம் மாற்றுறாங்க. ஏன்னா அவனுக்கு பயம், வெதுக்கல் ஏற்கனவே கம்மியாகிடுது, இன்னும் கம்மியாகிட்டானா என்ன பண்ணுறது அவனுக்கு. நான் சொல்கிறேன், நீ பயப்பட தாண்டா உனக்கு நடக்க போகுது. நீ எதை குறித்து பயப்படுறியோ, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறேன், உலகத்துக்கே சொல்கிறேன், நீ எதை குறிச்செல்லாம் பயந்து சட்டம்லாம் போடுறியோ
அதை நீ எதை குறித்து பயப்படுறியோ அது நடந்தே தீரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் நம்மளது பவர் இல்லை, அவங்க பவரான ஆள். அவன் உபாயத்தினால தந்திரத்தினால தடுக்கணும்னு பார்க்குறான். வேற ஒன்றும் தெரியல அவனுக்கு. அவன்கிட்ட பவர் இல்லை. சரியா நீயா நானா பார்த்துக்குவோம், நீயும் ஜெபம் பண்ண நானும் ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு பாருங்க எலியா சொன்னான் பாருங்க, நீயும் ஜெபம் பண்ண நானும் ஜெபம் பண்ணுறேன், எந்த கடவுளை அக்கினி இறக்குதோ அந்த கடவுளை பின்பற்றி போவோம்னு சொல்லி நீ சவாலுக்கு வா, தோத்துறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த சவாலுக்கு அவன் என்ன செய்யலை, இப்போ வரலை, தந்திரம் பண்ணி கவிழ்க்க பார்க்குறான். இதை விசுவாசிகள் புரிந்து நம்முடைய ஜபத்தை கூட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால சொல்கிறேன், ஒரு விசுவாசிக்குள்ளே இயேசுநாதரை கொண்டு வர நம்மால முடியல, ஆனால் நம்ம ஜபம் இயேசுவை அவனுக்குள் கொண்டு வர பண்ணும். அல்லேலூயா. என்னென்னமோ பிரச்சனை பண்ணுறான், என்னென்னமோ இடரல், அப்படி டார்ச்சர் பண்ணுறான். ஆனால் நடந்தது என்ன? யாத்திராகமம் 1:12 சொல்லுது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெருகினார்கள். அண்ணாதர சொன்னாரு, கிறிஸ்தவன் ஒரு மூட்டை பூச்சி மாரி, அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, விட்டுரு. மூட்டை பூச்சி நசுக்குனா வீட்டில் நிறைய எண்ணெய் வந்துடும். மூட்டை பூச்சி அவன் சும்மா இருக்கிறான், அவனை ஏன் நோன்ற, விட்டுரு, அவனை சைலண்டாக விட்டுரு. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவனை டிஸ்டர்பே பண்ணாத, நீ மான விட்டுரு. நீ அவனை போய் நோண்ட அவன் என்ன பண்ணிகிட்டே இருப்பான், பிரான்ச் மேலே பிரான்ச்சாக போடுவான். தோத்திரம். ஆராதனை மேலே ஃபஸ்ட்டு சர்வீஸு, செகண்ட் சர்வீஸ், மூணாவது சர்வீஸ். கத்துறான்னு தெருவில் சொன்ன பிறகு தான் ஃபஸ்ட்டு சர்வீஸு செகண்ட் சர்வீஸுனே வந்துச்சு. இல்லாட்டினா ஒரே சர்வீஸ் தான். நீ எதிர்க்க ஆண்டவரும் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. டைம் இப்படியே ஆகுது. இந்த அடுத்த பாயிண்ட் போனால் நிற்குமான்னு தெரியல. சோத்திரம். இப்போ கொஞ்சம் கவனிங்க. அப்போ பெருகுவது தேவ சித்தம், பெருகக்கூடாது. ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் அடுத்த வாரம் பார்க்கலாம். சோத்திரம். ரெண்டாவது என்ன தந்திரம் போடுறானா, வேலை பலுவை அதிகமாக்குவான். அதான் பார்வோனுடைய தந்திரம். வேலை வேலை வேலை. அந்த வேலையில் உங்களை கவனம் செலுத்த வச்சு உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை உங்களுக்குள்ள குறைச்சி போடணும். அதான் அவனுடைய தந்திரம். வேலையை அவனை ஃப்ரீயாகவே விடாத, வேலையை வாங்க, வேலையை கூட அவனுக்கு. வேலை பலுவை அதிகமாக்குவான். யாத்திராகமம் 1:13 பாருங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். 14 பாருங்க. சாந்தும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகலவித வேலையிலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலேயும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இந்த வசனத்தில் பாருங்க, வேலைகள் வர, வயல் வேலை, செங்கல் வேலை, சாந்து பூசுற வேலை, அந்த வேலை. ஏய், காசுக்கு எவனையும் வேலை வைக்காத. எல்லாம் இந்த எகிப்தி அந்த அல்லேலூயா சொல்கிறான் பாரு, ஆமேன்னு சொல்கிறான் பாரு, ஏசுன்னு சொல்கிறான் பாரு, அவனை எல்லாம் கூப்பிட்ற, சம்பளமே கொடுக்காரான். அவன் ஜீவன் கசப்பாகணும்டா. அவன் ஜப கூட்டங்களுக்கே போகக்கூடாதா. அவன் ஏசுன்ற பேரே சொல்லக்கூடாதா. சோர்ந்து போகணும்டா. வேலையை வாங்கிக்கினே ராப்பகலா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பார்வோனின் தந்திரம் இருக்குது. எந்த ப்ரேயர் மீட்டிங் வச்சாலும் அந்த பிரதர் வரமாட்டார். என்ன சொல்லுவாருங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது என்னங்க சார், வேலை செய்யணும். ரொம்ப ஓவரா வேலை செய்யணும். பார்வோனின் தந்திரம் உங்களுக்குள்ள ஆக்டிவேட்டில் இருக்குன்னு அர்த்தம். பால்கடியில் இருக்கிறவங்களாம் கேட்குதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை செய்யணும். ஓவர், அது பார்வோனுடைய தந்திரம். அது ஓவர் வேலை 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 செஞ்சு என்ன பண்ண போற? பாண்டிச்சேரியே வேலைக்கு வாங்க போறியா? யாத்திராகமம் 6:9 பாருங்க. இந்த பிரகாரமாக இந்த வேலை அதிகமாய் செய்வதனால் வந்த விளைவுகளை குறித்து நீங்கள் பார்த்தா தான் அது எவ்வளோ தந்திரம்னு உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். என்ன சொன்னான்? என்ன சொல்லியிருப்பான்?
இருக்கிறேன் என்ற நாமம் உள்ள கர்த்தர் உங்களை என்னிடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு. இந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே என்ன செய்ய போகிறாரு, கொண்டு வர போகிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற நலம விசாலமான கானானுக்குள்ளே நம்மளை என்ன செய்ய போகிறாரு, கொண்டு வர போகிறாரு. இந்த 430 வருஷம் இங்கே அடிமையாக இருந்துட்டோம். கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசல் என்ன செய்ய போகிறாரு, ஏற்படுத்த போகிறாரு. கர்த்தர் தம்முடைய அற்புதங்களாலும் வல்லமைகளினாலும் சோத்தரிக்கிறோம் பார்வோனையே திணறடிக்க போகிறாரு. அதனால தான் கர்த்தர் பெரிய தரிசனத்தோடு அனுப்பியிருக்கிறாருன்னு கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லா பிரசங்க வார்த்தைகளையும் ஜனங்களுக்கு அவன் சொல்கிறான், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பைபிள் சொல்லுது, அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலைகளினாலும் மோசேவுக்கு என்ன கொடுக்க முடியல. நிறைய பேர் ஊரெல்லாம் வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு சர்ச்சில் வந்து அம்மா கொழுப்பு பற்றியா தந்திரத்தை பற்றியா வேலையை வச்சு வெளு வெளு வெளுன்னு நீ அங்கே செஞ்சுவிட்டு இங்கே செய்தி நேரத்தில் நீ மண் தூங்குற. சிலலாம் சேரில் உட்காந்து உடனே மாமியார் வீட்டில் உட்காந்து சரிஞ்சு உட்காந்துருப்பான். சிலவன் செல்போனை நோண்டிக்கினே இருப்பான். அந்த வசனத்தின் மேலேயே என்ன போவாதுங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறார். வார்த்தை கீர்த்த உள்ள ஆழமாக போனால் தானே, டெப்த்தாக உள்ளே போனால் தானே. நீ சும்மா கேட்கறதுனால அது இல்லை, அதில் கூர்மையாக உள்ளே போகணும். அப்போ தான் கிரியை செய்யும். மரியாதை போல வசனம் கேட்கணும். இயேசுநாதர் பேசிக்கிட்டே இருந்தார, மரியாள் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்ட மாதிரி அதே வீட்டில் இருக்கிற மார்த்தா கேட்டாலா, வேலை செஞ்சுக்கினே பிரசங்கத்தை கேட்குறான். அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆழமாக போச்சா, மரியாளுக்குள்ளே ஆழமாக போச்சா? இயேசுநாதர் பண்ண பிரசங்கம் வீட்டுக்குள்ளே இருந்தால் மார்த்தாளுக்கு தான் கேட்டிருக்கோம். ஆனால் அவள் பாதி வார்த்தையிலும் பாதி வேலையிலும் இருக்கிறாள். வேலை வேலை, நான் தனியே வேலை செய்கிறேன். அவள் வசனம் கேட்டுன்னு இருக்கிறாள். அவளையும் என் கூட அனுப்ப எம்மா தோத்துறான். அல்லேலூயா. நிறைய மார்த்தாள்களின் ஆவி இருக்குது. எந்த நேரமும் வேலை. 40 நாள் ஜபத்துக்கு வேலை, 21 நாள் ஜபம் வச்சாலும் வேலை, 7 நாள் ஜபம் வச்சாலும் வேலை. ஒரு முக்கிய கூட்டம் பூஜை நாட்கள் எங்கேயும் வேலைக்கு போகாதீங்க போனால் அப்போ நம்மளால ஆட்டோ ஓட்டின்னு போவாங்க, ஸ்கூட்டர் ஓட்டின்னு போவாங்க, கொள்ளூர் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏன்னா அவர் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடனை இப்போ அடைக்கணும். அதுக்காக பிரேயரை மட்டம் போடுவோம், ஜபத்தை தூக்கி அப்புறம் போடுவோம். அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறது எல்லாரையும் சொல்லணும்ல, ஆட்டோவை மட்டும் சொல்லிட்டாங்களே. அப்புறம் டாட்டா ஏசி ஓட்டிக்கின்னு போவோம், கார் ஓட்டிக்கிட்டு நாங்கள் போயினே இருப்போம். கம்பெனிகள் கூப்பிட்டு விட்டார்கள், 24 மணி நேரமாக கூப்பிடுறோம். சொல்கிறேன் தோத்திரம், போன வருஷம் ஆட்டின வேலையெல்லாம் இந்த வருஷம் வச்சுக்கூடாது. வேலை செய்யணும். உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு. நீ செய்கிற வேலையினால நீ ஒன்றும் வாழ போகிறது இல்லை. கவனிக்கணும். கர்த்தருடைய வேலையை மட்டம் போட்டுட்டு ஒரு வேலை உனக்கு தேவையில்லை. அதுக்காக நீ வேலை செய்யாமல் சில ஆள்லாம் வேலைக்கே போக மாட்டான், அவனையும் நாங்கள் தொலைச்சி எடுப்போம். வேலை செய்யாதவன் சாப்பிடாத இருக்க கடவன். பேலன்ஸ்டாக பேசுவோம் நாங்கள். தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை செய்கிறவன் முதல்ல சோறே போடாத, அதையும் போதிக்கிறார். அதே நேரத்தில் வேலை 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 என்று ஆராதனையை மட்டம் போடாத. போன வருஷம் எம்மா கோல் விட்ட போட்டு காட்டின நீ. கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் கர்த்தரை தேடித்தான் ஆகணும். நான் சொல்கிறேன், இவங்க வேலை செஞ்சு செஞ்சு அந்த டென்ஷனில் எதை கேட்கல, அவங்க தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் வச்சிருக்கிற திட்டங்களை, தேவனுடைய அந்த தரிசனங்களை, அடுத்தவர் செய்ய போகிற காரியங்களை, அந்த தேசத்தில் உண்டாக்க போகிற ஒரு எழுப்புதலை, ஜனங்கள் நடுவில் அவர் கொண்டு வர போகிற ஒரு பெரிய மாற்றத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை யார் புரிந்து கொள்ளல? ஏதாவது வாயை திறக்கணும். இஸ்ரவேலர்கள் மோசே சொன்னா அவங்க என்ன செய்யல, கேட்கல. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர்கள் வேலை பலுவினாலும் மனமடிவினாலும் யாருக்கு செவி கொடுக்கல. ஏடா போய, ஏற்கனவே இங்கே அவன் போட்டு இம்சப்படுத்துறான், இப்போ வேற போட தூக்கம் வருதுறான் எங்களுக்கு. போ 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 மோசே வேலை வேலை பார். அவள் பார்வோனுடைய தந்திரம் என்னன்னா, இவனை வேலையில் ஃபுல்லாக கான்செப்ட் பண்ணு, பண ஆசையத்தை உண்டாக்கு, சேர்க்கணும் சேர்க்கணும், வேலைக்கு போகணும் போகணும் போகணும், அந்த எண்ணத்தையே உண்டாக்கி எதின் மேலே அவன் கவனம் போகக்கூடாது. வசனத்தின் மேல், வார்த்தையின் மேல், ஜபத்தின் மேல், ஆராதனையின் மேல்,
கர்த்தரை தேடுகிறதின் மேல் அவனுக்கு என்ன போவே கூடாது, கவனம் போகக்கூடாது. படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வேண்டியது தான். அங்கே போகிறேன் இங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், பர்மிஷன் போட்டு கொஞ்சம் வந்துட்டு போ அப்படின்னா அதுக்கெல்லாம் கிடையாது. தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை மோசையின் மூலமாக இஸ்ரவேலுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. வேலை செய்தது நிமித்தம் தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்காமல் அவருடைய இருதயம் என்ன செஞ்சிருந்ததுங்க, சோர்ந்து. பகல் முழுவதும் வேலை, இரவு முழுவதும் வேலை, உழைக்கிறாங்களாம். இங்கே வந்து தூங்குறாங்களாம். தோத்திரம். நைட்டெல்லாம் ஒழுங்காக இருந்தாலும் இங்கே விழிப்பாக கத்தரை கைத்தட்டி பாடி நல்லா உற்சாகமாக ஆராதிக்க வேண்டாம். வேலையில் நல்லா உற்சாகமாக பிடுங்குவது, எடுப்பது, நாட்டுவது, அதை பண்ணுவது, இதை பண்ணுறது, அங்கே பயங்கரமென்ட்டு. இங்கே வந்து அப்படியே அது மப்பு மந்தாரமாகவே உட்காந்துருப்பான் சர்ச்சில். என்னமோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு கிளியரே இருக்காது. எம்மா பார்வோனின் தந்திரம் உனக்குள்ளே கிரியை செய்யுது. பால்கனியில் இருக்கிற பின்னாடி கின்னாடி முன்னாடி எல்லாருக்கும் அந்த பக்கம் இங்கே இப்போல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் சாதாரணமாக போயிடுச்சு. அவர் சொல்லிட்டார், இவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன், நீ செய்கிற வேலை ஆண்டவர் வேலை செய்ய தான் சொல்லியிருக்கிறார். சம்பாதிக்கணும் தான், பணம் தேவை தான். நான் தவறாக உபதேசிக்கிற ஊழியக்காரன் அல்ல. அதே நேரத்தில் தேவ கிருபை நமக்கு தேவையா இருக்குதே, தேவ பிரசன்னம் தேவையா இருக்கிறதே, தேவ இரக்கம் தேவையா இருக்கிறதே, தேவ தயவு தேவையா இருக்கிறதே, அவருடைய அனுக்கிரகம் தேவையா இருக்கிறதே, அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டியதா இருக்குதே. ஆனால் ஆவிக்குரிய பக்தி வாழ்க்கையிலே சோர்ந்து போய் உழைக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்க, டல்னஸ், ஜபம் இல்லை, பைபிள் ரீடிங் இல்லை, தேவ தரிசனத்தை அவளால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. வேலையில் நல்ல கண்ணு கருத்தமாக இருக்கிறாங்க, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்தமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பின்னடைவு. கொஞ்சம் வச்சு பாருங்க. நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கொட்டாய் வருது. தோத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கொட்டாய் ரெண்டு விதத்தில் வரலாம். கொட்டாய் எதுக்கு வருது? ஆக்சிஜன் சரியாக கிடைக்கலனால என்ன வரும் சொல்லுங்கள், கொட்டாய் வரும். நான் அதையும் பார்க்குற கருத்தில் எழுறேன். ஒருவேளை சரி ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால கொட்டாய் வருதோ, இல்லை நைட்டெல்லாம் பார்த்து கொண்டதுனால் கொட்டாய் வருதோ. பேலன்ஸ்டாக பேசு. அதுவும் நல்லா ஏசி போட்டு காலையில் குளிர் எப்படி இருக்கும் இந்த நேரத்தில். நேற்றைக்கு தினம் நான் எந்த பரலோகத்தில் இருந்தேன் தெரியுமா பாஸ்டர்? வர வேண்டுமே என்பதனால் தலையெழுத்தாக வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். தோத்திரம். அல்லேலூயா. நல்லா வருவீங்க. சோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி வச்சிருந்தா தெரியுமா? த மினிமம் எஃபெக்ட். திரையில் போடுவோம் பாருங்க. மினிமம் எஃபெக்ட், மேக்சிமம் பெனிஃபிட். ரொம்ப வேலையெல்லாம் இல்லை, வேலையை மினிமம் பண்ணாலே போதும், குறைந்த பிரயாசம் ஆனால் நிறைந்த வருமானம். அதுதான் ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கை. போட்டு பெரட்டின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா சாதாரணமாக நீ அப்படி தோட்டத்தை பண்படுத்தவும், சொல்லுங்க, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். மினிமம் எஃபெக்ட் பட் மேக்சிமம் பெனிஃபிட். ஆனால் பாவம் உள்ள வந்துட்ட பிறகு, சாபம் உள்ள வந்துட்ட பிறகு எப்படி ஆகி போச்சுன்னா, மேக்சிமம் எஃபெக்ட் பட் மினிமம் பெனிஃபிட். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீ வெளியில் போயிட்டு வேர்வை சிந்தி தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும், உழைக்கணும்டா. நீ பண்ண வேலைக்கு அதான தண்டனை. ஆனால் விவசாயம் பண்ணுறான், ஆனால் அறுவடை எவ்வளோ தான் இருக்கிறான் சொல்லுங்க. வேலை அதிகமாக இருக்குது, ஆனால் வருமானம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாளெல்லாம் ஓடுறீங்க, என்ன இப்போ போன வருஷம் 1 கோடி ரூபாய் சேர்த்துட்டீங்களா? கடன்லாம் அடைஞ்சு போச்சா? போன வருஷம் ஒரு வீடுலாம் வாங்கி கட்டிங்களா? உழைச்சன்ற பேர் தான், ஆனால் கையில் ஏதாவது வந்துதா? அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் என்னென்ன? நான் மினிமம் எஃபெக்டை போட்டாலே எனக்கு மேக்சிமம் பெனிஃபிட்டு வரக்கூடிய நிலையில் என்னை நடத்த கர்த்தரால் முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முந்தின நிலைக்கு அந்த பார்வோனின் தந்திரங்களை ஒதுக்கி இருக்கிறேன் என்ற அந்த நாமமுள்ள அந்த கர்த்தரை தன்னோடு வைத்துக்கொண்டு கர்த்தருக்காக நீங்கள் செயல்படும் பொழுது
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்லுகிறேன். டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமே பின்னா, ஓ சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயிப்பெறுவே, வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் பெறுவே. காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகிற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. சோத்ரம். வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்த பரலோக குடிமகனா, பழையன கடந்தன புகுந்தன பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாள இயேசுவை முகமுகமாய் காண்பேன், மறுரூபமாகி மணவாள இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் இதயமெல்லாம் ஏங்குதையா, ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உம் அன்பு நதி, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தடுமே, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தடுமே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல விளைக்காய சோத்திரம். இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னதத்திற்கு அனுப்பினார் என்ற வார்த்தைகளை கொண்டு பார்வோனிடத்துக்கு போன்னு சொல்லி பார்வோனுடைய 2 தந்திரங்களை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். ஆமாண்டவரே சோத்திரம். பெருகக்கூடாது, வேலை பலுவை அதிகமாக்கி கர்த்தரை விட்டு பிரிக்கணும் என்கிற இந்த 2 காரியத்தையும் ஜெயித்து நாங்கள் பெருகுகிறவர்களாக, 2வது வேலை செய்யவும் அதே நேரத்தில் கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களாகவும் இருந்து அநேக ஆத்துமாக்கள் உங்களுக்கு ஆதாயப்படுத்த எனக்கும் எங்களையும் நடத்தும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுக்க இந்த வார்த்தை பிள்ளைகளோடு பேசிக்கிட்டே இருக்கட்டும்ப்பா, அதை உணர்த்திக்கிட்டே இருக்கட்டும்ப்பா, அதை குறித்த ஒரு உணர்வு அவங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை உணர்ந்து 30, 60, 100 என்கிற அந்த அமைப்பிலே பிள்ளைகளை இந்த வாரம் முழுக்க நடத்துங்க. தொடர்ந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து கூடுகிற இடைப்பட்ட நாளெல்லாம் பிள்ளைகள் அதிகமாக ஊழியம் செய்ய, உம்மை தேட, உம்மை பற்றிக்கொள்ள எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யும். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கிய சிநேகம், இடத்தில் பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களிலும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் இருக்கிறேன் என்ற நாமமுடைய தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட என்றைக்கு இப்பொழுது இருப்பதாக. ஆமென். சத்தமா சொல்லுவோம், மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின் ரத்தம்
எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் வாழ்த்து சொல்லி கடந்து போவோம்.